அவன் தாண்டா உயிரோடு இருக்கான். ஏழை மக்களின் துயரத்தை தீர்த்து வைக்காது எவனுமே உயிரோடு இருக்கதா நான் ஒத்துக்கலங்கார் வள்ளுவர். செத்த பணம்கார். அவர் சொன்ன மாதிரி தான் இவரை பார்த்தா வியப்பேன். இதெல்லாம் பாராட்டணும், அரசாங்கம் கொஞ்சனும் கொண்டாடணும். என்.டி. சுந்தரவடிவேலு காங்கிரஸ்காரர் இல்லை, தந்தை பெரியாருடைய ஆளு. ஆனால் காமராஜ் கூட அவருக்கு பதவி கொடுக்காரு. எனக்கு தெரியும், நாடார்களில் 10 பேர் வந்து காமராஜோட நாடாருக்கு அந்த பதவியை கேட்டாங்க. இந்தா அங்கே வா, ஜாதியெல்லாம் பேசாதன்னு. சுந்தரவடிவேலு தான் அதை ஒழுக்கமாக நடத்துவான்னு அவனுக்கு பதவி கொடுத்தாரு காமராஜ். இப்போ எல்லாத்திலையும் ஜாதியெல்லாம் வந்துட்டு ஏன்ட்டா அன்னைக்கு ஒருத்தர் கேட்காரு, எதுக்கு எங்களெல்லாம் திட்டுறீங்கன்னு பாரு. அவனவனுக்கு ஒரு இடத்துல அவனே இருந்தால் நான் ஏன் திட்ட போகிறேன்? நீ ஒழுக்கமாக இருக்கணும்ல. சிவவாக்கியது பெரிய பிராமணன் தான். அவர் தான் முதல்ல சொல்கிறாரு, பறச்சியாவது எதடா பணத்தியாவது எதடா, இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்கிறதோ, பறச்சி போகம் ஏறதோ பணத்தி போகம் ஏறதோ, பறச்சியும் பணத்தையும். அவன் சொல்லலாம் சிவவாக்கியரு, என்னடா பறச்சி பாப்பணத்திங்கிற. 2 பேரும் பெண்ணு தான். 2 பேரில் எவ்வளோ கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாலும் பிள்ளை பிறக்குண்டாங்க. என்ன ஜாதி? பிள்ளைகளெல்லாம் கெடுத்துறாங்கம்மா. அவங்களெல்லாம் கெஞ்சி எதிர்காலம் உருப்படணும் இந்த நாடு. பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க. முதல்ல நல்ல இட்லி இடியாப்பம் புட்டு இந்த காய்கறிலாம் கொடுங்க. டாக்டர்கிட்ட போகிறீங்க, பிள்ளைகள் நல்லாயிரும். அவனுக்கு தான் என்ன இளவியாவது சொல்லிதானுவோ. அப்படிதான். கடலை மிட்டாய் வாங்கி கொடுங்க, வேர்க்கடலை எல்லாம் நவதானியமும் கொடுங்க, குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ என் பேத்தியை வீட்டில் வளர்க்குறேன், கடலை மிட்டாய் தான் வளர்க்கு. கடலை மிட்டாய் சாப்பிடு. ஏன்னா பிஸ்கட்டுமே மைதா மாவு தானே. மைதா மாவில் புரோட்டா லாரி டிரைவர் சாப்பிட்தான் தானே சத்தம் படுத்தோம். பிஸ்கட்டு மைதா மாவு தானேயா? புரியலையா எனக்கு ஒரு இளவும். இதில் போய் நான் பாரதியை நாம் இருக்கும் நாடு நமது என்பது அவர் சொன்னார் நான் சொல்லிட்டு இருந்தோம்னா நான் முட்டா போய் தான் நினைப்பேன். நான் ஊரில் பாரதி கனவு கண்டிருக்கான் இந்த நாட்டை. நேரு மேலே எனக்கு என்ன, நேரு அரசியல் தலைவர் நான் நினைக்க மாட்டான், ஒரு கவிஞனவன். அவனுக்கு இந்த நாட்டு மேலே காதல். அதனால தானே இறந்த உடனே என்ன சொல்கிறான், என் சாம்பலை இந்திய மண் முழுவதும் தூவுங்கள், என் சாம்பல் என் மக்களோடு கலக்க வேண்டும்னு சொன்னான். இப்போ மக்கள் சாம்பலை நான் கடலில் கரைக்க வேண்டும் காண, எல்லா மதத்து மக்களின் சாம்பலை நான் கரைத்தே தீர்வேனுங்க. புரியலையான புரியல. கமலா நேருலாம் நினைச்சா நொந்துருவேனா. நீங்கள் இன்னொரு பக்கம் ஆகணும், பெண்கள் பக்கத்தை. தலைவர்களை பாராட்டுறோம், தலைவரின் மனைவிமார அந்த பெண்கள் பட்ட துன்பம். ஜீவானந்தத்திட்ட ஒரு பெண் தொலைபேசியில் பேசுதான், ஜீவானந்தாவுக்கு மகள் ஜீவானந்தத்துக்கே தெரியாது. யார் பேசுனா அவங்க மக பேசுகிறப்பான் இருக்கு. அந்த மக எங்கே இருந்தா எங்கே வளர்ந்தான்னு அவருக்கு ஜீவாவுக்கு நேர்மையெல்லாம் இருந்திருக்காரு. கட்சி பணம் திருநெல்வேலியிலேருந்து வசூல் பண்ணி ஜீவா சென்னைக்கு போகிறார், ரயிலில் போகிறார். செங்கல்பட்டில் இறங்கினா ஸ்டாலின் தோழர்கள் மாதிரி நிலவே தோழர்கள் பார்க்க போயிருக்காங்க. தோழர் எனக்கு ஒரு டீ வாங்கித்தாங்க, 2 வாங்கித்தாங்கன்னு இருக்காரு. இதுக்குன்னா நைட்லாம் சாப்பிட்லன்னு இருக்காரு. அந்த தோழர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க, கையில் காசு இல்லைன்னு. இந்த நிதி இருக்குல்ல, இது கட்சி நிதி இல்லை, இது எடுக்கக்கூடாதுல்ல. டீவா கட்சி நிதியை மொத்தமாக எடுத்தா தானே பெரிய தலைவங்க. அப்போ என்னது கட்சி சுத்தப்புறம் ஒரே வச்சு அமுத்திடணும். இந்த ஜீவானந்தத்தை போய் நம்ம சொன்னோம்னா, கல்லூரி மாணவர்கள் என்ன கேட்குறான், இப்படிலாம் மனிதர்கள் வாழ்ந்தாங்களான்னு கேட்குறான். தன் சொந்த தந்தையார் இறந்திருக்கிறார், கதர் கட்டி கொண்டு தான் ஈமச்சடங்கு செய்வோம் இருக்காரு ஜீவா. கதர் கன்னியாகுமரியில் இல்லை, நார்வேல் இல்லை, திருநெல்வேலியில் இல்லை, ஈமச்சடங்கே பண்ணலை. பெற்ற தாப்பனுக்கு வந்தாள். என்னன்னு கேட்டால், எங்கள் தகப்பனையும் பெற்றெடுத்த தாய்நாடு எனக்கு உயிரானதுண்ணா. எங்கள் தகப்பனையும் பெற்றெடுத்த தாய்நாடு. ஆனால் அந்த பாரதி ஒருத்தன் தான் என்ன சொன்னான், எங்கள் தந்தையர் நாடுங்க. அவன் அறிவிறதுமா ஐயர் நினைவு. தாய் நாடுன்னா அவனை ஒத்துக்கிட மாட்டான்வான். தந்தையர் நாடு தானே அந்த சொத்து நமக்கு உரிமையுடைய சொத்து. அதை வெள்ளக்காரன் போனா எங்கள் தந்தையர் நாடுனும் போதினிலே ஒரு சக்தி. அது கண்ணதாசன் எழுதினார். செந்தமிழ்நாடும் போதினிலே ஒரு தேள் வந்து கொட்டுது காதினிலே, எங்கள் மந்திரிமார் என்ற போதினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலேன்னு எழுதினார் அவர் கண்ணதாசன். அவர் துன்பம் நம்ம யாரையுமே சரியாக வச்சுக்கலையா. ராஜகுபர்னு ஒரு பெரிய நடிகன்னா உலகம் பூரா போட்ட நடிகன். கே அப்பாஸ் எத்தனை படம் எடுப்பார், பேக்கா கரலாம். ஒரு ஏழை வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள வந்து அந்த பிள்ளை என்ன நினைக்கும் தெரியுமா, தெருவில் படுத்து கிடக்கிற அந்த பாய் எத்தனை பாய் விரிக்கலாம், இங்கே எத்தனை பிள்ளைகள் பறக்கணும். கே அப்பாஸ் படம் காட்டுவார். சிந்திங்க, பிள்ளைகளெல்லாம் படிக்க வைங்க. ஒரு புஸ்தகம் நிறைய புஸ்தகம் வச்சுருக்காரு, வாங்க படிங்க. இந்த புஸ்தகத்தையும் கூட இப்போ இன்டர்நெட்லாம் போட்டு விட்டுறாங்க. புஸ்தகம் வைக்காதுன்னு புத்தக பதிப்பாளரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நீங்கள் தான் நடத்துகிறீங்க, நிறைய வாங்குங்க. குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள், குழந்தைகளை மகிழ்ச்சியாக படிக்க சொல்லுங்கள். படுத்தப்படாது குழந்தைகளே. இந்த டைம் டேபிள் போட்டுலாம் பிள்ளைகளை படிக்க சொன்னால் படிக்காது. டைம் டேபிள் போட்டேன்னா பிள்ளைகள் உங்களை கொல்லணும்னு நினைக்கும். அது கூலிப்படம் கிடைக்காது. கிடைச்சா தான். இந்த சந்திரபாபு நாயுடு எனக்கு புரியலையா. வெங்கடாஜலபதிட்ட போய் என்னுடைய எதிரிகளை அழிக்க யாகம் நடத்துகிறான். அப்போ என்ன வெங்கடாஜலபதினா கூலிப்பட தலைவனால
என்னல இந்த நாட்டில் இவ்வளோ கேவலப்படுத்திய சாமியை போய் அவர் நான் கேட்க இவன் சத்துரு யாருன்னா அவர் தெரியுமா? அவருக்கு எவன்லாம் சத்துருன்னு அவருக்கு தெரியும். கடவுள் தெரியாமலாம் இருக்கும். அங்கே போய் யாகம் நடத்துகிறான். திருநெல்வேலி கோயில் ஏதாவது யாகம் நடத்திட்டே இருக்கான தலைவர். நான் சண்டை பட்ட ஒரு இனிமேல் யாகம்லாம் நடத்தினா கோயிலில் கலாட்டா பண்ணிடுவோம்னா என்ன யாகம்னே தெரியல. அவங்க சாப்பிட பெரியார் சொன்னார்ல, ஆடி மாதம் சுனிய மாதம் சொல்லி கல்யாண மண்டபத்தையெல்லாம் ஃப்ரீயாகி பிராமணம் புறம் ஆடி மாதம் கல்யாணம் பண்ணதான் நம்பர் பெரியார். காய்கறி விலை குறைஞ்சிரும், தங்க விலை குறைஞ்சிரும், மண்டபத்துக்கு வாடகை குறைஞ்சிரும். அவன் புத்திசாலமாக தன் பண்ணால் நம்ம லூஸ் போயில பூரா அதை போய் கேட்கணும். அவர் சொன்னால் சரியா இல்லையா? சும்மா அவரை மேலே நம்ம கோபப்படக்கூடாது. சாமி இல்லைன்னு அவர் சொன்ன காரணம் கவனத்தை திருப்ப. உன் கவனத்தை திருக்கும்போது நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லித்தானே உங்களை திருப்ப வேண்டியிருக்கு. அதுதான் ஹிட்லர் என்ன பண்ணியிருக்கான், லைட்டிங்காக வச்சுருப்பான் பேசும்போது. இந்த லைட்ஸ் மாறிட்டே இருக்குமா, மக்கள் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கான் ஹிட்லர். அவன் மரணம் எவ்வளோ கேவலமாக இருந்தது. நேரு மரணம் எப்படி? காந்தி சுட்டு கொல்லப்பட்டாலிங்க. காந்தி இந்திரா காந்திலாம் சுட்டுத்தான் கொல்லப்படணும். அப்படித்தான் மரணம் அவங்களுக்கு வரணும். இந்த மக்களுக்கு தெரியணும். யார் சொல்கிறான் காந்தியை பார்த்து? நம் நாட்டை பார்த்து வெளிநாட்டில் இருந்தானே தென்னாப்பிரிக்கா தலைவன் பேர் டக்குன்னு மாண்டேலா 28 வருஷம் ஜெயிலில் இருந்தான். ஐயா பாட்டே போடலையே. 15 நாள் இருந்துக்கெல்லாம் பாட்டு போட்டானுவல தமிழ்நாட்டில். பாம்புகள் பள்ளிகள் நடுவு நிலைன்னா அந்த ஜெயிலில் நான் இருந்தேன். பாம்பு பள்ளிலாம் என்னை பார்க்கவே வரல. அப்புறம் ஒரே ஒரு பாம்பு ஒரு நாள் சந்தித்தேன். கேட்டேன், நீ ஏன் என்னை பார்க்கவே வரலன்னு. நாங்கள் அந்த ஆளை போய் பார்த்தது உலகத்தில் இருக்க விஷ ஜந்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போடணும்னு நினச்சோம். அதுக்கு தலைமை தாங்க தான் அவனை போய் தேடணும். நீ நல்ல பிள்ளை இன்னும் நாங்கள் ஏன்னா பார்க்க வரணும் பாம்பு. அது இப்போ நாகினின்னு ஒரு சீரியல் காட்டுறானே ஏதோ ஒரு டிவியில் காட்டுறனாடா பிரபா. பொம்பளைட்டான்னு சொல்லமா, முதல்ல நம்ம குடும்பம் உறுப்பினோம்னா அந்த டிவியை உடைங்க. ஒன்றையும் பார்க்குறாது. இந்த தெய்வம் தந்த வீடுன்னு விஜய் டிவியில் ஒன்று போடுதான். அதில் இந்த சீதான்னு ஒரு பிள்ளை வருது. எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்களே. புருஷனை விட்டு வேணாலும் போயிருந்தாங்க. ஒருவேளை குடும்பம் துன்பமாக இருக்க நிலவை நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. பிள்ளைய விட்டு நான் என்ன கேட்குங்க, எதிரியாவது நாட்டு பற்றோட ஏதாவது செய்ய சொல்லணும்னா பந்துல இல்லைன்னா வீரபாண்டி கட்டவனும் கப்பல் எடுத்தவனும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். வீரன் புலித்தேவன் படம் எடுத்தாங்க, நம்ம பார்த்தோமா? வீரமங்கை வேலு நாச்சியார் அவங்க வரலானா, வேலு நாச்சியார் வரலானா படித்து மிரண்டுட்டான். மருது சகோதரர் அவ்வளோ பலமாக கூட நின்றுருக்காங்க. இல்லை, வெள்ளையன் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது எந்த வெள்ளையன் தன் கணவனை கொண்டானா அவனை தேடி அந்த தளபதி பொண்ணு கொண்டிருக்கான்னா அவள் எவ்வளோ பெரிய வீர பெருமாட்டியவா வேலு நாச்சியார். அவளையும் ஜாதிக்குள்ளே கொண்டு போயிட்டானுங்கள. நாடார் பையன் கல்யாணம் கேத்தப்பெல்லாம் காமராஜ் படம் போடுதான். என்னென்னு கேட்டேன், எங்காளுங்க கொண்டுருவேன், உனக்கும் அவருக்கும் சம்மந்தமே. அவரை நீங்கள் தான்ல தோகடிச்ச விருதுனரில். என்ன ஜாதி? வாவுசியே புள்ள மாறுங்கண்ணே. அவருக்கு சோரே பிள்ளை எங்கள் ஜாதிக்கார பயிலுவோம், ஈன பயிலுவோம். இப்போ எங்கள் ஜாதிக்காரம்பெல்லாம் கல்யாண கேத்த படத்தை கல்யாண கேத்த போட்டால் நான் வெளியே போகலன்றேன், பங்களாக்குள்ளே வராது. பாரதியார் படுத்த பிராமணன் போட்டுக்கிட்டு தான் அவனை இருக்கும்போது தான் பாரதியார் அந்த பாடு படுத்திருக்கானுவா. அவன் அக்ரகாரத்துக்குள்ளே தான் மனைவி தோளில் கைப்பட்டு போயிருக்கான். ஐயரெல்லாம் போகிறான், என்னடா பொண்டாட்டி தோல் போல கைப்பட்டு போடாமல் சொல்லியிருக்கான். ஐயரை என் பொண்டாட்டி தோளில் தானடா கைப்பட்டுருக்கான், உன் பொண்டாட்டி தோல்லையான்னு கேட்டிருக்கான். அக்ரகாரத்துக்குள்ளே அவன் என்ன அட்டூழியம் பண்ணியிருக்கான். பிராமணருக்கு கலராக இருந்தாங்க, நாங்கள் அழகாக இருக்கமெல்லாம் பேசியிருக்காங்கல்ல. இவன் போய் ஒரு நாள் ஒரு சின்ன கழுதை குட்டியை தோளில் போட்டு ஊருக்குள்ளே போய் ஆடிருக்கான். என்னன்னு கேட்ட, கழுதையும் குட்டியில் நல்லா தான் இருக்குன்னு. ஊரை விட்டு தள்ளி வச்சுருக்கானுங்க. ஊருக்கு வெளியே கடையத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த சலவை தொழிலாளி வீட்டிலேருந்து இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு ஐயரெல்லாம் போகும்போது, ஓய் எசக்கியாத்து இட்லி பிரமாமாக இருக்குன்றிருக்கான். பம்பு பண்ணி அவன் தானே பரீட்சையாளன். அதனால தான் அவனுக்கு எந்த எண்ணம் வருது. அதனால தானே பாஞ்சாலியை சூதில் வச்சா அவனுக்கு கோவம் வருது. சூதர் மனைகளியே அன்னை தொண்டு மகளிர் உண்டு சூதில் பணையம் என்றே அங்கே ஒரு தொண்டச்சி போவதில்லை, ஏது கருதி வைத்தா அன்னை யாரை படைய வைத்தாய். துருபதன் மகளை திருத்த சூமனன் உடன்பரப்பை இரு பகடை என்றாய், அண்ணே இவர் கடிமை என்றாய். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா. கதரை வைத்திழந்தான் அண்ணன் கையை ஏற்றிடுவான். தருமன் வந்து தருமனுடைய கையை தீ வச்சு கொளுத்தணும்னு பீமனை சொல்ல வச்சவன் பாரதி. நான் அன்றைக்கி ஒரு பட்டிமன்றத்துக்கு தலைவராக நடுவராக இருக்கேன். ஒரு காலேஜிலேருந்து தமிழ் துறை தலைவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, காணி நில வேண்டும் கண்ணம்மா, காணி நில வேண்டும் தான். நான் சொன்னேன், ஐயா நம்ம படிக்காத அவர் படித்தவர் நம்ம பார்த்து பேசலாம் பூபதி. ஐயா கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்களேங்க. கண்ணம்மா தான் இன்னும் வேற சத்தமாக படுத்தான் எனக்கு. அப்புறம் அங்கே வந்து, நீலாம் தமிழ் சொல்லித்தான் நாடு விளங்குமால இன்னும் ஒரு மாணவனை யான்னு அவன் சொன்னா, இல்லையா எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலான்ட்டான் மாணவன். ஏன்னா பாரதியார் படித்த காலேஜ் அது, நானும் படித்த காலேஜ். அப்புறம் இதே அது பராசக்தியிட்ட கேட்டான், ஐயா இது கூட உனக்கு தெரியலையே, தமிழ் துறைக்கு தலைவர் அவன் மறந்துடாதிய. கண்ணம்மா இன்னும் மிரட்ட வர செய்தான், கண்ணம்மா விடந்தான். நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட,
ஜான் எஃப் கன்னடி அந்த நாட்டுக்கு அவன் சொன்னதான் நம்ம எடுத்து சொல்றோம். அவன் என்ன சொன்ன